நன்மையாவும் நல்கும் நாதன் நன்மையாவும் நல்கும் நாதன் என்றும் தசையும் நீந்த பொன்னா என்றும் தசையும் நீந்த பொன்னா பாதம் கழுவி பணிவிடை புரிந்து பாதம் கழுவி பணிவிடை புரிந்து பாடச் சொல்லிய தலைவனி பணியில் அன்பு செய்ய எழுவோம் அகிலம் வெல்ல விரைவோம் அன்பு செய்ய எழுவோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, உலகம் வாழ்வு பெற, உயிர்கள் ஊற்றம் பெற, வரலாற்றில் ஒன்றாய் கலந்த இறைமகன் இயேசுவினுடைய பாஸ்கா விழாவை கொண்டாட இங்கு வந்திருக்கிறோம். தனது இவ்வுலக வாழ்வை முடித்துக் கொள்கிற நிலையில் கனத்த இதயத்துடனும் ஆதங்கத்துடனும் தன் அன்பு சீடர்களோடு பந்தியில் அமர ஆசைப்பட்டார் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அந்த இறுதி உணவை உலகம் இருக்கின்ற வரையில் நினைவு கூறும். இந்த அன்பு விருந்தை விமரிசையாக நினைவு கூர்ந்து கொண்டாட நாம் இங்கு வந்திருக்கிறோம். இந்த அன்பின் அடையாளமாகிய நற்கருணையையும் தன் பணி வாழ்வின் புனித கருவியாகிய பணிக்குருத்துவத்தையும் இயேசு இன்றைய நாளில் தான் ஏற்படுத்தினார். இயேசு தன் நினைவாக செய்ய சொன்னது இந்த அன்பின் அடையாளத்தை தான். செம்மறியின் பலிக்கு பதிலாக தன்னை பலி கொடுத்த தியாகத்தையும் அருள் பிரசனமே நற்கருணை. இது வணங்குவதற்கு மட்டுமல்ல, வாழ்வதற்கும் என்பதை உறுதி செய்து கொள்வோம். நற்கருணையில் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்புகிற நாம் நற்கருணை குறித்து காட்டும் தன்னலமற்ற அன்பையும் தியாகத்தையும் பிறருக்கான நம்மை வழங்குகிற மனப்பான்மையும் மறந்துவிடக்கூடாது. உலகம் உருளுகிற வரை இயேசுவின் பணி தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு பணிக்குருத்துவத்தை ஏற்படுத்தி அதை தம் சீடர்களோடு பங்கிட்டுக் கொண்டார். இயேசு ஏற்படுத்திய குருத்துவம் காலத்தால் அழியாத கருணை காவியம். இதை ஏற்றிருப்பவர்களிடம் பலவீனம் இருக்கலாம். இயேசு ஏற்படுத்திய குருத்துவம் பலவீனமானதல்ல. இயேசுவின் பணியை ஏற்றிட, இறையாட்சியை அமைத்திட பணிக்குருத்துவத்திலும் பலர் பங்கேற்றிட வேண்டும். நற்கருணை வாழ்வாக்க குருத்துவத்தை போற்றிட இயேசுவின் பாஸ்கா விழாவில் பங்கெடுத்துக் கொள்வோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நம்முடைய வழிபாட்டு காலத்திலே ஆண்டிலே மிக முக்கியமான வாரத்துக்குள்ளே நுழைந்து இன்று பாஸ்கா திருதின நிகழ்வை ஆரம்பிக்கின்றோம். முன்னுரையிலே சொல்லப்பட்ட உணர்வுகளை தாங்கிக் கொள்வோம். இன்று ஆண்டவர் குருத்துவத்தை, நற்கருணையை, அன்பு கட்டளையை உருவாக்கிய நாள். இதுவரும் சடங்கோடும் இந்த வழிபாட்டு அளவோடும் நின்று விடாமல் இது நம்முடைய வாழ்விலே தாக்கம் செலுத்த வேண்டும்
என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்வோம். எனவே அன்பான உறவுகளே, மனதிலே பல விதமான எண்ணங்களோடும் தேவைகளோடும் வெளியே சொல்ல முடியாத கவலைகளோடும் நன்றி உணர்வோடும் இந்த அழகான திருத்தலத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் திருத்தலங்களாக இருக்கிறோம், ஆலயங்களாக இருக்கிறோம். இந்த ஆலயம் எவ்வளவு அழகாக தூய்மையாக இருக்கிறதோ அதே போல நம்முடைய ஒவ்வொரு ஆன்மாவும் அழகாகவும் தூய்மையாகவும் இருக்கிறது. அதை அப்படியே வைத்துக் கொள்ளத்தான் இந்த பலிகள் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றன. இந்த நேரத்திலே உங்களுடைய எல்லா தேவைகளையும் ஒப்புக் கொடுத்து இந்த திருதின வழிபாட்டை நாம் இப்பொழுது ஆரம்பிப்போம். இந்த நேரத்திலே தூர தேசங்களிலே, கஷ்டப்படுகிற இடங்களிலே, துன்பப்படுகிறவர்களையும் நாங்கள் நினைத்துக் கொள்வோம். போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஈரான், இஸ்ராயல், அதை சுற்றி இருக்கிற நாடுகளிலே துன்பப்படுகிற நம்முடைய சகோதர சகோதரிகளை நினைத்துக் கொள்வோம். அதே நேரத்திலே கடந்த வருடம் எங்களோடு பணியாற்றி இறந்து போன தந்தை ஜூட் அவலின் போயமாய் அவரையும் இந்த திருப்பலியிலே விசேட விதமாக நினைத்துக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு அழைத்து நிற்கிறேன். எனவே அன்பு உறவுகளே, ஆண்டவருடைய இந்த கல்வாரி பலியிலே நாங்கள் தகுதியாக பங்கெடுக்க, நம்மை தகுதி உள்ளவர்களாக ஆக்கிக் கொள்ள, நம்முடைய குறை குற்றங்களை நினைத்து மனம் வருந்தி நல்ல ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். கண்ணீரோடின் பாவங்களையும் பாதம் வைத்தேனே இறைவா, பாதம் வைத்தேனே. கண்ணீரோடின் பாவங்களையும் பாதம் வைத்தேனே இறைவா, பாதம் வைத்தேனே. பிறர்க்கெதிராய் பேசி வந்தேன், சுயநலத்தால் மோசம் செய்தேன், உம்மை எதிர்த்து வாழ்ந்து விட்டேன், என்னை மன்னியும் இறைவா, என்னை மன்னியும். கண்ணீரோடின் பாவங்களையும் பாதம் வைத்தேனே இறைவா, பாதம் வைத்தேனே. சொத்து சுகம் தேடி நின்றேன், பற்று பாசம் மறந்திருந்தேன், பகைமைதனை வளர்த்து விட்டேன், என்னை மன்னியும் இறைவா, என்னை மன்னியும். கண்ணீரோடின் பாவங்களையும் பாதம் வைத்தேனே இறைவா, பாதம் வைத்தேனே. வறுமையுற்றோர் பசி மறந்தேன், வாழ்வை பகிரும் துணிவிழந்தேன், விழி மூடி வாழ்ந்து விட்டேன், என்னை மன்னியும் இறைவா, என்னை மன்னியும். கண்ணீரோடின் பாவங்களையும் பாதம் வைத்தேனே இறைவா, பாதம் வைத்தேனே. கண்ணீரோடின் பாவங்களையும் பாதம் வைத்தேனே இறைவா, பாதம் வைத்தேனே. எல்லாம் வல்ல இறைவனிடம் சகோதர சகோதரிகளிடம் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பாவமே. ஆயிரம் புண்ணியான புனிதமரியாதை வாழும் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்நாளிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
செபிப்போமாக. இறைவாவும் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் இப்புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமர்ந்திருந்து உரை வார்த்தைகளுக்கு கவனமாக செவிமடுப்போம். முதலாம் வாசகம் விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையான மாதம் இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்துக்கு ஓர் ஆடு, வீட்டிற்கு ஓர் ஆடு என்று தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண ஒரு வீட்டில் போதிய ஆட்கள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவிற்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்துக் கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாகவும் கிடாயாக 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி
புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதனை உண்ணும் முறையாவது இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்றிரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டின் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலை பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொல்லும் நோயும் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியாயமாக இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக் கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கின்றேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று,
இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கின்றீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்தும் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதியபடி தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடக்கம் 15 வரை. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய ஜூதாசு இஸ்காரியோத்தின் உள்ளத்திலே எழச் செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடைகளை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடவே மாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாயிருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாய் இல்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தாம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறை. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு
நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. ஆண்டு கொள்வோம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் சுகமா இருக்கீங்களா? இந்த கழுத்துல எதையோ கொடி குத்து எனக்கு திரும்பவே மேல அவர்களுக்கு. அன்பான உறவுகளே, நம்முடைய வழிபாட்டு காலத்திலே மிக முக்கியமான காலம் இந்த பாஸ்கா காலத்தை நமக்கு கொடுக்கிற புனித வாரம். இந்த புனித வாரம் நம்மை உயிர்ப்பு ஞாயிற்கு அழைத்து செல்லும். இதற்காக 40 நாட்கள் ஆயத்தம் செய்தோம். இந்த புனித வாரத்திலே மிக முக்கியமான பகுதியான இந்த திருதின நாள் வழிபாட்டுக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு திருப்பலிதான் என்று சொல்லப்பட்ட தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் என்ற வாழ்த்து சனிக்கிழமை இரவு, பெரிய சனிக்கிழமை இரவு நடைபெறும் திருவொழிப்பு திருப்பலியிலே, அதாவது அதன் 3வது பகுதியிலே நிறைவடையும். இன்று ஒலிக்கப்படுகின்ற ஆலயத்தினுடைய மணிகளின் ஒலிகள் எல்லாம் அமைதியாகி போகும். இனி இந்த மணியெல்லாம் எடுத்து ஒழிச்சு வைக்கணும், அல்லது உதவுறபடிங்களுக்கு அடிச்சு விட்டுவாங்க. இன்றைய வழிபாடு நமக்கு 3 விடயங்களை மிக நேர்த்தியாக சொல்லித் தருகிறது. முதலாவது, இன்று ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்தினார். இன்று ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்தினார், பணி குருத்துவத்தை ஏற்படுத்தினார். இன்று ஆண்டவர் அன்பு கட்டளையை கொடுத்தார். இது பெரிய வியாழன், நற்கருணை வியாழன், பரிசுத்த வியாழன் என்று அழைக்கப்படுகிறது. முதலாவதாக ஆண்டவர் நற்கருணையை ஏற்படுத்தினார். நற்கருணை என்றால் என்ன? மிக அழகான சொல் நம்முடைய தமிழிலே நற்கருணை. நாங்கள் இதை பல சொற்களிலே அழைக்கின்றோம். உதாரணமாக, முதல் நன்மை சப்பிரசாதம், வானோர் உணவு. ஆனா வானவருக்கு கிடைக்கிறது இல்லை, இது மனிதருக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஆனா இதுக்கு வானோர் உணவு என்று பெயர். அவங்க பாவம், அவங்களை தர நீங்க மட்டும் சாப்பிட்டுட்டு வானவர் உணவு வேற நான் சொல்றீங்கன்னு நினைப்பார். இந்த நற்கருணையை ஆண்டவர் எப்படி ஏற்படுத்தினார்? ஏற்கனவே இங்கு அழகாக முதலாவது வாசகம் விடுதலை பயணம் 12வது அதிகாரத்தில் வாசிக்கப்பட்டது. அவர்கள், அதாவது நம்முடைய யூத சகோதரர்கள், இஸ்ராயல் மக்கள் சுமார் 450 அல்லது 430 ஆண்டுகள் எகிப்து என்ற அடிமை வீட்டிலே, இப்ப இருக்கிற எகிப்து இல்லையா, அவங்க நல்லா இருக்காங்க. அப்ப இருந்தவங்க நல்லா இருக்காங்க, தெரியாம செய்திருப்பாங்க போல. எகிப்து ஒரு அடையாளம், அது ஒரு நாடு அடையாளம், ஒரு அடையாளம். விபிலியத்தில் அது ஒரு அடையாளம். மிஸ்ராயிம் அதுக்கு பேர். அது இருள், சாவு, அடிமைத்தனம், சாபம் அதற்கு அடையாளம். அந்த இடத்துல அவர்கள் சுமார் 420 ஆண்டுகள் 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்த பொழுது ஒரு மாவீரன், ஒரு நல்ல மனிதர் மோசே அவர்களை மீட்டு கொண்டு வந்தார். அது ஒரு மீட்டர். சாவில் இருந்து வாழ்வுக்கும், இருளில் இருந்து ஒளிக்கும், சாபத்தில் இருந்து ஆசிருக்கும் நம்பிக்கைக்கும் அழைத்துக் கொண்டு வந்தார். அவர்கள் புறப்பட்டு வருகின்ற பொழுது அதற்கு ஒரு அடையாளமாக இந்த கடந்து போகுதலை குறிக்க அவர்கள் ஒரு விழாவை ஏற்பாடு செய்தார்கள். அந்த விழாவை இஸ்ராயல் மக்கள் பெசா என்று அழைப்பார்கள். பெசா இது ஏற்கனவே அவர்களிடம் இருந்ததுதான். அவர்கள் விலங்கு வளர்க்கிறவர்களாக இருந்த பொழுது தங்களுடைய விலங்குகளை முதலாவது காணிக்கையை கடவுளுக்கு கொடுத்தார்கள். அது ஏற்கனவே அவர்கள் நாடோடிகளாக இருந்த பொழுது இருந்தது. பின்னர் அவர்கள் ஒரு இடத்திலே தங்கி அவர்கள் விவசாயம் செய்ய பழகிய பொழுது தங்களுடைய கதிர்கள், முதலாவது கதிர், அங்க நெல் இருந்திருக்காது, நிச்சயமா கோதுமை கதிர்கள் இருக்கும், அதை அவர்கள் கடவுளுக்கு கொடுத்தார்கள். ஏற்கனவே அவர்கள் செய்ததை மோசே எடுத்து அதை பெசா என்று புதிய பெயர் வைத்து அதை கொண்டாடினார், பாஸ்கா. அதை ஒவ்வொரு வருடமும், அதாவது இவர்கள் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள்ளே வந்த பிறகு, அவர்கள் ஒரு அரசாக மாறிய பிறகு, முக்கியமாக அவர்கள் தங்களுடைய நாட்டை, மண்ணை, அரசனை இழந்து பபிலோனிலே வாழ்ந்த பொழுது இதை நினைவு கூர்ந்து ஒவ்வொரு வருடமும் வீட்டு தலைவர், சாதாரணமாக தாத்தா அல்லது அப்பா, அந்த மேசையிலே இந்த பாஸ்கா விழாவின் பொழுது முன்னொரு காலத்திலே அடிமைகளாக இருந்த நம்மை நம் ஆண்டவர் மீட்டுக் கொண்டு வந்தார் என்று சொல்லுவார்கள். பழையதை அவர்களுக்கு சொல்லுவார்கள். அது அப்படியே கடந்து போகும். இயேசுவும் ஒரு யூத குடும்பத்திலே பிறந்தார், வளர்ந்தார், அந்த கலாச்சாரத்திலே பிறந்தார். இப்பொழுது இயேசு அந்த பாஸ்காவை
மாற்றி அமைக்கிறார். அதை இல்லாம செய்யல. அதை மாற்றி அமைத்து அதன் எல்லைகளை அவர் விசாலப்படுத்துகிறார். படுத்தி ஏற்கனவே முதலாம் வசனத்திலே நாங்கள் கேட்டோம், பாஸ்கா விழாவை அழகு செய்தது புளியாத மாவினால் செய்த அப்பமும் மாசுமறை இல்லாத செம்மறி ஆடு. இப்பொழுது இனி இவை வேண்டாம், இந்த விலங்கின் ரத்தம் நமக்கு வேண்டாம், மனிதனாக பிறந்த கடவுளை அதை செய்வார் என்று சொல்லி தன்னை அந்த விலங்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அதுதான் புதிய பாஸ்கா. இங்கே அவர்தான் குரு, இங்கே அவர்தான் விலங்கு, இங்கே அவர்தான் பலிப்பீடம். அவர் குருவும் பலியும் பீடமும். அதைத்தான் நாங்கள் ஒவ்வொரு திருப்பலியிலும் நினைவு கூர்ந்து மீள செய்கிறோம். இது அந்த பலியினுடைய தொடர்ச்சி. அதைத்தான் இன்றுதான் அவர் நற்கருணையை ஏற்படுத்தினார். இதுதான் அந்த நற்கருணை. அதாவது சாதாரண பொருளாக இருக்கிற அப்பம் அவருடைய உடலாக மாறுகிறது. சாதாரண இயற்கை பௌதீக பொருளாக இருக்கிற திராட்சை ரசம் அவருடைய ரத்தமாக மாறும். இதெல்லாம் நமக்கு தெரியும். இதெல்லாம் இந்த சுவாமி எனக்கு இப்ப சொல்றாரு. இதெல்லாம் டீச்சர் மறைக்கவே சொல்லி தந்துட்டாங்க. இது திருப்பி சொல்ல சொல்ல நல்லது. ஆனால் இங்கதான் பிரச்சனை இருக்கு. இந்த நற்கருணை ஒரு வாழ்வு. அது சடங்கு அல்ல, அது ஒரு வாழ்வு, அது ஒரு செயல். அதிகமாக இந்த நற்கருணை கொண்டாட்டம் ஒரு சடங்காகவே முடிந்து விடுகிறது. இன்றைக்கு பெரிய வியாழனுக்கு போனோம், மனசுக்கு நல்ல திருப்தி, ஏசப்பாவை பார்த்தோம், அப்புறம் அவர் கோயிலே விட்டு வந்துட்டோம். ஏசப்பாவை கோயிலெல்லாம் விடக்கூடாது. அவர் நம்மளோட வீட்டு குசுனி வரைக்கும் வரணும். அவர் நாங்க வேலை செய்கிற அலுவலகம் வரைக்கும் வரணும். அவர் நாங்க விளையாட்டு மைதானம் வரைக்கும் வரணும். வராட்டி இது வரும் மூட நம்பிக்கை. வந்தால்தான் இந்த புதிய பாஸ்கா நிறைவு பெறும். இந்த நற்கருணை ஏற்படுத்திய நாள் நாங்க வரோம், நாட்கள் எடுத்தாங்க, கையில் எடுத்தாங்க, தேசப்பாட இயல்புல எந்த மாற்றமும் ஏற்பட போறது இல்லை. ஆனா அதை பெற்றுக்கொள்ளுகிற இயல்புல மாற்றம் ஏற்பட வேணும். அதான் சொல்லி கொடுப்பாங்க. இடது கையால எடுத்து வலது கையால நற்கருணைய உண்ணவனும் அதை உடனே செய்யணும். அப்ப எங்கட கரங்கள் சுத்தமா இருக்கணும், இதயமும் சுத்தமா இருக்கணும். இப்படி வரக்கூடாது, பிஸ்கெட் வாங்குற மாதிரி வரக்கூடாது. அதை பக்குவமா கைய வச்சுட்டு வரணும். அதெல்லாம் மலையாசிரியர் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அது அம்மா சொல்லிக் கொடுக்கணும், அப்பா சொல்லிக் கொடுக்கணும். அது பங்கு தந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை வீட்டுல சொல்லிக் கொடுக்கணும். நான் சாட்டில இருந்த நேரம் ஒரே சண்டைக்கு வராது. எங்களுக்கு சோர்ஸ் போடக்கூடாதுன்னு தெரியாது. நானா அவங்க அம்மா நானா சொல்லி தரணும் சோர்ஸ் போடக்கூடாது. சோர்ஸ் எங்க போடுவாங்க? பீடத்துல இருந்து சொல்லி இல்லை, எங்க போடுவாங்க உங்களுக்கு தெரியும். சோர்ஸ் எங்க போடுவாங்க? ஒரு சின்ன உதாரணம். எனக்கு தெரியணும் நான் என்ன செய்யறேன்னு தெரியணும். என் கையில என் நாட்டுல வாழ்ந்து யாருன்னு எனக்கு தெரியணும். எனக்கு தெரியாட்டி சம்திங் ராங், ஏதோ பிரச்சனை. உங்களோட மொழியில சொன்னா இக்கலோ. அப்படி செய்யலாம், இப்படி செய்யப்படாது. இந்த நற்கருணையை உண்டாக்கினால் நற்கருணையை நாங்கள் வாழ்வாக்குவோம். இரண்டாவதாக இன்று அவர் குருத்துவத்தை ஏற்படுத்தின நாள். ரெண்டு குருத்துவம் இருக்கு, பொது குருத்துவம், பணி குருத்துவம். பொது குருத்துவம் திருமுழுக்கின் பொழுது ஏற்கனவே நாங்கள் எல்லோரும் குருக்களாக மாறிவிட்டோம். அது சொல்லப்பட்டிருக்கு லேவிய புத்தகத்தில். நீங்கள் அரச குருத்துவ திருக்கூட்டம். நீங்க லேவியர் குடும்பத்தில் பிறந்தால் மட்டும் குருக்கள் கிடையாது. உங்களுக்கு திருமுழுக்கு எடுத்தா நீங்க எல்லாருமே குருக்கள், பொது குருக்கள். அங்க ஆம்பளை பொம்பளை சின்ன பெருசு கிடையாது, எல்லாருமே குருக்கள். அதை பேதுரு எழுதின திருமுகத்தில் மிக தெளிவாக நீங்கள் அரச குருத்துவ திருக்கூட்டம். இங்க குருத்துவ திருக்கூட்டம் மாறி மறைஞ்சு நாங்கள் அரச குடும்பம் மட்டும் நினைவுல நிற்கும். அது உதாரணத்துக்கு சொன்ன அஜெக்டிவ், பேருரிச்சொல். ஆனா உண்மையா நீங்கள் எல்லாரும் குருத்துவ திருக்கூட்டம், கஹால். அதனுடைய ஆங்கில வடிவம் தான் சர்ச், அதனுடைய தமிழ் வடிவம் தான் திரு அவை, அதனுடைய நார்வேஜியன் வடிவம் தான் சீர்க்க. சீர்க்க சரியா? சீர்க்க. அதான் நாங்க. அந்த பொது குருத்துவம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய தங்களிடமிருந்து சிலரை பணி குருக்களாக ஏற்படுத்துகிறது. ஜேசு ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முதலே
குருக்கள் இருக்கிறார்கள். இஸ்ராயல் மக்களிலேயே குருக்கள் இருக்கிறார்கள். லேவியர் கோத்திரத்திலே பிறந்த எல்லாரும் குருக்களாக அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆரோன் விட்டார். இதை விட இன்னும் பல தனிப்பட்ட குருக்கள் இருந்ததாக விவிலியம் சொல்கிறது. ஜேசு லேவி கோத்திரத்தில் அவர் பிறக்கவில்லை. அவர் அநேகமா ஜூதா கோத்திரத்தில் பிறந்ததா வரலாறு சொல்லுது. இந்த ஜேசு இப்பொழுது குருத்துவத்துக்கு குருப்பட்டம் கொடுக்கிறார். இவ்வளவு நாள் நீங்க கண்ணுக்கு தெரியாத உங்களோட மனதை திருப்திப்படுத்துற உங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்க ஊழியம் செய்து பலி ஒப்பு கொடுத்து கொண்டிருந்தீங்க. இப்ப அந்த ஊழியத்தை நீங்க கண்ணுக்கு தெரியக்கூடிய உங்கள் இதயத்துக்குள்ளே வாழக்கூடிய கடவுளுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவர் குருத்துவத்தை ஏற்படுத்தி அவர் தான் அந்த குரு. அவருக்கு ஊழியர்கள் தான் இந்த பணிக்குருக்கள். இதை பற்றி இன்னும் நீங்க வாசிக்கணும்னா நீங்க எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகம் அல்லது எபிரேயர் புத்தகத்தை எடுத்து அதுல 5, 6, 7, 8ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. அதுல இருக்கு ஜேசு எப்படியான குரு என்று அதுல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு இதெல்லாம் பற்றி பிரசங்கம் வச்சா சனிக்கிழமை வந்துடும். இப்ப இந்த பணி குருத்துவத்தை ஏற்படுத்தினால எனக்கும் இந்த பணி குருத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம்? நல்ல குருக்கள் வேணுமா? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே, இந்த கூரையை பிச்சு கொண்டு 2-3 பேர் இறக்க மாட்டாங்க ஒருத்தரும். நல்ல குருக்கள் வேணுமா? நல்ல குடும்பங்கள் வேணும். இது என்ன பகுதி என்றா, யாரோ பெற்ற பிள்ளைகள் வந்து எங்களுக்கு ஊழியம் செய்யணும், எந்த பிள்ளை இன்ஜினியரா டாக்டரா போகணும். நான் இன்ஜினியர் டாக்டருக்கு எதிராக ஒன்றும் சொல்லல. குருக்கள் எந்த குடும்பத்திலிருந்து வரணும். இப்ப என்ற வீட்டுல 3 பொம்பளை பிள்ளை, நான் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்யலாம். பொம்பளை பிள்ளைய வந்து சுவாமி ஆக்க மாட்டாங்க இந்த கத்தோலிக்க திருச்சபை. ஆனால் குருக்களை தத்தெடுக்கலாம், குருமடத்துக்கு உதவி செய்யலாம், குருத்துவத்தை போற்றலாம், குருத்துவத்துக்காக முதல்ல செபிக்கலாம். இந்த மனுக்குலம் ஆட்சி தருவது குருத்துவத்தால். மகிழ்ந்தடாய் மாநிலமே மைந்தரின் மாட்சி என்று பாட்டிருக்கல. பிள்ளையா படிக்கணும்னு தெரியல, மாதிரி பாக்குறீங்க. இன்றைக்கு படிப்பாங்க, நம்ம பங்குசாமி இன்றைக்கு படிப்பாங்க. குருத்துவம் தன்னிலே பெருமதி வாய்ந்தது அல்ல. திருப்பி சொல்றேன், குருத்துவம் தன்னிலே பெருமதி வாய்ந்தது அல்ல. குருத்துவம் அது கொண்டிருக்கிற இயேசுவிலே பெருமதி வாய்ந்தது. குருத்துவத்துக்குள்ளே இயேசு இருக்கிற படியாலதான் அது பெருமதி வாய்ந்தது. ஏன்னா இயேசுக்கு முதலும் குருத்துவம் இருந்தது. இந்த குருத்துவம் ஏன் பெருமதி வாய்ந்தது என்றால், இங்கே இயேசு குருவாக இருக்கிறார். குருக்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். தவறு விடுகின்ற பொழுது தாயாக தந்தையாக அவர்களை கரிசனையோடு திருத்த வேண்டும். அவமானப்படுத்துறதில்லை, அதனால எந்த வெற்றியும் வராது. குருக்கள் தாழ்ச்சி நிறைந்தவர்களாக வாழ வேண்டும். அவர்கள் இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும். ஆழ்த்த கிறிஸ்துஸ் என்ற லத்தீன் சொல்லும், அதாவது அவர்கள் மறு கிறிஸ்துக்கள். இந்த குருக்கள் ஒரு சமூகத்தின் அடையாளமாக இருந்து அந்த சமூகத்தை பிரதிபலிக்கிறார்கள். நல்ல குருக்கள் வேணுமா? நல்ல குடும்பம் வேண்டும். குருக்களுக்காக சிரிக்க வேண்டும். குருக்களாக போவது அவ்வளவு இலவு கிடையாது. நான் போன வருஷம் இந்த புனித வார நேரம் என்னுடைய நண்பர் ஃபாதர் ரெஜினி ஜூட் அவளின் அவரோட இருந்த ரொம்ப வந்த கூட அவர் ஒரு 2 மாதங்களே அவர் இறந்து போனார் ஒரு வீதி விபத்திலே. பலர் தங்களுடைய ஒரே பிள்ளைகளை குருக்களாக அனுப்பியிருக்கிறார். என்று பேசாலையில ஃபாதர் அபிதப்பர் என்ற ஒரு ஆள் இருந்தார். அவர் தன்னுடைய 51வது வயதுல 60வது வயதுல அவர் இருந்து விடார். ஒரே ஒரு பிள்ளை, அவரோட அம்மான வயிற்றில் அவர் 7 மாசமா இருக்கிறார். அவரோட அப்பா இறந்துட்டார். அப்பொழுது அந்த தாய், என்னுடைய மகனை நான் குருவாக உருவாக்குவேன் என்று ஒரு நேர்த்தி செய்து, அவர் அப்பாவை பார்க்காமலே பிறந்தவர். அவர் பிறகு முன்னாடி அப்பா இறந்துட்டார். அவரை குருவாக ஆக்கி அழகு பார்த்து அவர் சுவிட்சர்லாந்துல வேலை செய்துட்டார். அபிதப்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் சின்ன வயதிலேயே ஒரு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்ட தாய் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். குருக்கள் உருவாக்குற அவ்வளவு இலக்கு இல்லை. அது நிறைய தியாகம் நிறைந்தது, நிறைய கஷ்டம் நிறைந்தது. நாங்க எங்களோட சுவாமி எப்பயும் விஜய மாதிரி அடித்த மாதிரி அழகா இருக்கணும். எங்களுக்கு ஒரு சின்ன சுவாமி அணுகுனா வயசுக்குள்ள சுவாமி மாதிரிலாம் என்ன செய்யறது? கடல்ல கட்டி போடுறது. எங்களுக்கு ஒரு சின்ன சுவாமி போகணும். எங்களோட சுவாமி பாட்டு படிக்கணும் அப்படின்னா இளையராஜாவை தான் கொண்டு வரணும். எங்களோட சுவாமி நல்லா ஜோக் சொல்லணும், விவேக் தான் கொண்டு வரணும். எங்களோட சுவாமி உரிமைக்காக போராடணும், இப்ப பெருமாள் தான் கொண்டு வரணும். யார் இந்த குரு? அவர் இயேசுவின் பிரதிநிதி. யார் போலீஸ்காரர் இல்லை. அவர் ஒரு குடும்பத்துக்கு அம்மா, ஒரு குடும்பத்துக்கு அப்பா, ஒரு குடும்பத்துக்கு மூத்த சகோதரர், ஒரு குடும்பத்துக்கு இளைய சகோதரர், பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை,
மகன் இல்லாதவர்களுக்கு மகன், மகள், மகன் இல்லாதவர்களுக்கு மகன். குருத்துவம் என்றது ஒரு அழகான வாழ்வு. அதை எல்லாரும் கட்டி கொடுத்து பாருங்க. குருக்கள் வந்து சம்மனசு குஞ்சுகள் கிடையாது. இவங்க எல்லாம் ரெக்கைய கிசக்குல ஒழித்து வச்சிருக்காங்க. இல்ல, ரெக்கையே இல்ல. கடைசி வரைக்கும் ரெக்க முளைக்காது. எனக்கு தெரியும், என்னை விட பரிசுத்தமானவர்கள் நீங்க, அதுவும் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த பாவியை கடவுள் தனக்கு ஊழியம் செய்ய சொல்லி அழைச்சிருக்க. நீங்க உதவி செய்யணும். முதல்ல நீங்க மண்ணடணும். அதுக்காக சுவாமி தப்பு செய்தால் நாங்க கட்டி கேட்க கூடாது, கேட்கணும். அதை எப்படி கேட்கணும்? அதை நம்முடைய கலாச்சாரம் நிறைய சொல்லி தருது. உங்க பிள்ளை தப்பு செய்தா ரோட்ல போட்டு அடிப்பீங்க, அடிக்க மாட்டேங்க. என்ன இருந்தாலும் எங்கட அப்பா, என்ன இருந்தாலும் எங்கட அப்பா, என்ன இருந்தாலும் என்னோட மகன், என்ன இருந்தாலும் என்னோட மனசு. ஆனா சில நேரத்துல குறுக்களை திருத்துற நேரம் மட்டும் அதை விட மாட்டோம். அதால நன்மை பயக்காது, இடைவெளி பெருசாகும். அதுக்காக குருக்கள் அதை தங்களுக்கு சார்பாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. திருச்சபை ஒரு பெரிய அமைப்பு, அதுல நிறைய அமைப்புகள் இருக்கு. குருக்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள், அவர்கள் கடவுளாக தண்டிக்கப்படுவார்கள். அது தண்டிக்கிற நம்மளோட வேலை இல்லை. நான் குருக்களுக்கு சார்பா ஒன்று சொல்ல. அடுத்ததாக இந்த குருத்துவத்துக்கு அர்த்தம் கொடுக்கிறவர்கள் நீங்க. நீங்க எல்லாத்தையும் குருத்துவம் இல்லை. நீங்க எல்லாரும் குரு என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்ய முடியாது. குருக்களுக்கு பலமே ஒரு சமூகம் தான். இன்றைக்கு குருத்துவத்தினால் இன்றைய வழிபாட்டை எல்லா குருக்களும் நிறைவேற்ற ஆசைப்படுவார்கள். உங்களோட சுவாமி நிறைய தியாகி. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் யாரோ ஒரு ஆளை கூப்பிட்டு இந்த பூசையை வச்சுருவார். அவர் இந்த பூசை வைக்கிறாரு, சரியா? அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்காது. அவர் மனசுக்குள்ள அவருக்கு ஆசையா இருக்கும். ஆனா அவர் எந்த குரல் தானே இவங்க ஒரே கேட்கிறாங்க என்று எங்களை கூப்பிட்டு வைக்கிறார். நான் பங்கு தந்தையாருக்குள்ள நானும் அப்படிதான். அதே பெரிய தியாகம். குருக்கள் செய்கிற தியாகங்களை நாங்கள் பாராட்டுவோம். அவருடைய கரங்களை நாங்கள் பலப்படுத்துவோம். அவர்களை பற்றி நல்லது பேசுவோம். தவறு விட்டால் கரிசனையோடு அவர்களை திருத்துவோம். குருக்களை உருவாக்குவோம். வீட்டில் சொல்லிக் கொடுக்கணும். தம்பி சுவாமியாவா, கடவுள் அழைத்து அவர் சுவாமியா வருவார். ஐயோ ஒரே ஒரு பிள்ளை, ஒரு கண்ணே இருக்கு, எந்த பிள்ளைய அனுப்பிட்டு நான் என்ன செய்யறது? அதை மரியா யோசிச்சு இருந்தா என்ன நடந்திருக்கு? தியாகம் செய்து கொடுக்கிறதா பெருமதி வாய்ந்தது. அடுத்ததாக இன்றைய நாளிலே அன்பு கட்டளை கொடுத்த நாள். நான் சொல்லலாமா? நேரம் போகுதா? சொல்லத்தான் 5 minutes. அன்பு கட்டளை. அன்பு என்றா என்ன? அன்பு என்ற இயேசு. கிரேக்க மொழி இந்த அன்பை அகாப்பே என்று சொல்லுது. அகாப்பே. எபிரேயத்தில் அகாம், தமிழ்ல அன்பு. இது காதல், இஷ்டம், பிரேமம், விருப்பம் இதெல்லாம் சேர்ந்ததுதான். இந்த அன்பு கட்டளை அவர் எப்படி கொடுக்கிறார்? பாதங்களை கழுவி, உன் கடவுள் மெசியாவாகிய நானே அடிமையை போல என்னுடைய அதிகாரத்தை கலட்டி, என்னுடைய இடைக்கட்சியை கட்டி உங்கள் பாதங்களை கழுவுகிறேன் என்று சொன்னால் நீங்க அப்படி இருக்கணும். ஆனா இன்னைக்கு திருச்சபையில எப்படியான சீடத்துவம் இருக்கு? இன்னைக்கு அன்பு கட்டளை இருக்கா, அதிகாரம் இருக்கான்னு கேட்கணும். ஒவ்வொருத்தரும் கத்தோலிக்க திருச்சபையில தங்களோட அதிகாரத்தை காட்டுறவங்களா தான் இருக்காங்க. எல்லாரும் இதுக்குள்ள எல்லாரும், நான் உட்பட, முதலாவது நானா இருக்கலாம் உட்பட எல்லாரும் தங்களோட அதிகாரத்தை காட்டுறதுக்கு ஒரு இடமாக திருச்சபையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தப்பு. யாரோட பாதத்தை கழுவணும்? எனக்கு பிடிக்கிறதாங்க பாதத்தை கழுவ, எனக்கு பிடிச்சாங்க பாதத்தை கழுவுறது ஈஸி. அதுவும் சடங்கு ரீதியா பாதத்தை கழுவுறது சரியான ஈஸி, இலகு. நீங்க ஐயோ இந்த பாதத்தை கழுவுறாரு, எனக்கு கண்ணீர் வருது. இது நாங்க எல்லாரும் செய்வதற்கான ஒரு அடையாளம் மட்டும்தான். எனக்கு பிடிக்காத என் பிள்ளையின் பாதத்தை, அதாவது வாழ்க்கையை, மனைவியின் பாதத்தை, அவருடைய வாழ்க்கை, கணவனின் பாதத்தை, அவருடைய வாழ்க்கையை, என்னுடைய சகோதரனுடைய பாதத்தை, அவருடைய வாழ்க்கையை கழுவ நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னா, அதனாலதான் இதுக்கு பேர் மொண்டி தேர்ஸ்டே, கட்டளை வியாழன், அன்பு கட்டளை வியாழன். என் சகோதரனை அன்பு செய்ய. யார் என்னுடைய சகோதரன்? இஸ்ராயல் மக்களுக்கு சகோதரன் சொன்னா அது இன்னொரு இஸ்ராயலர், இன்னொரு ஜூதன். இஸ்ராயல் மக்கள் இயேசு அந்த வேலையை கலட்டி அதை பெருசாக்கி என்ன செய்யறாருன்னா, உன்னுடைய அயலான் யார் தெரியுமா? உங்க கண்ணுக்குள்ள யாரு வாராங்களோ அவங்க எல்லாம் உங்க அயலான். உன்னோட சிந்தனைக்குள்ள யார் வாராங்களோ அவங்க எல்லாம் உங்க அயலான். உன்னுடைய அயலான் ஆணாக இருக்க வேண்டிய தேவையில்லை. உன்னுடைய அயலான் சக இஸ்ராயலனாக இருக்க தேவையில்லை. உன்னுடைய அயலான் சக தமிழனாக இருக்க வேண்டிய தேவையில்லை. எல்லாம் உன்னுடைய அயலான். அவர்களுடைய பாதத்தை கழுவு. எந்த அளவுல நீ அவங்களை அன்பு செய்யணும்? நான் உன்னை அன்பு செய்தது போல அன்பு செய்யணும். அதுக்காக அநியாயம் செய்கிறவர்கள், அக்கிரமம் செய்கிறவர்களை ஏற்றுக்கொள்வதா? அப்படி அல்ல.
அப்படியா? அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், நீதி செய்ய வேண்டும். அதை கிறிஸ்தவர் இரக்கத்தோடு செய்ய வேண்டும். அதுதான் கிறிஸ்தவருக்கும் மற்றவருக்கும் உள்ள வித்தியாசம். கிறிஸ்தவ நீதி ஒருவரை மனமாற்ற, உலக நீதி அவரை தண்டிக்க. அதை நாங்கள் செய்வோம். இன்றைய நாளின் சடங்கு அதைத்தான் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணுக்கு தெரியாத ரோட்ல நிற்கிறவர் ஃபாதர் சிஸ்டர் அன்பு செய்யறது ஈஸி. எனக்கு என் வீட்டில் உள்ள நான் விரும்பாதவர்களை என்னால் அன்பு செய்ய முடியுமா? நான் அவங்களோட 30 வருஷம் கதைக்கிறது. நான் ஒரு மர குடும்பம். என்ன கொண்டு சூழல தான் வைக்கணும். சிங்கத்து பக்கத்துல ஒரு கூரை ஒன்று அடைச்சு அதுக்கு அடைச்சு வைக்கணும். கிட்ட போறாங்க கடிச்சிட போறாங்க. அதுல ஒன்றும் பெருமை பாராட்டக்கூடாது. அது எங்களோட தோல்வி. எங்களால் அன்பு செய்ய முடியாமல் இருக்குன்னா எங்களுக்குள்ள இருக்கிற இயல்புட தோல்வி, கஷ்டம். எனக்கு துப்புனவன், என்னை தூசணத்தால பேசினவன், என்னை அவமானப்படுத்தினவன், என்னோட காசு வாங்கி என்னை ஏமாத்தினவன், கஷ்டம்தான். அதான் கிறிஸ்தவம். அதுதான் பாதம் கழுவுறது. என்னென்று சிங்களவருடைய பாதத்தை கழுவதான் வேணும். என்னென்று தமிழருடைய பாதத்தை கழுவத்தான் வேணும். என்னென்று கழுவுறது? கையாலதான், மனதாலதான், இதயத்தாலதான். இது கஷ்டம், ஆனால் முடியும். இட் இஸ் டிஃபிகல்ட் பட் பாசிபிள். இது கஷ்டம், ஆனால் முடியும். அது சிவமானாங்க எல்லாரும். குட், வெரி குட். உங்களோட குடும்பத்திலே நிறைய குருத்துவ மக்கள் இருப்பார்கள். ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு குருத்துவத்தோட சம்பந்தம் இருக்கும். தொட்ட பிள்ளைகள், வளர்ப்பு பிள்ளைகள், அன்பு பிள்ளைகள், சகோதரர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு இன்றைய நாளிலே குருத்துவ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இங்க ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறார், ஃபாதர் டேவிட். ஆரோக்கியம். அவர் பாத்திரங்களுக்கு இடுக்கிட்டு இருந்தார். 2 மணிக்கையும் போட்டு வச்சிருக்காங்க, கொள்ளி வச்சிருக்காங்க. இந்த வருஷம் மாதா டிவியில ஏதாவது சொல்லி கிள்ளி விட்டுருவோம். அவருக்கு உங்கள் சார்பாக குருத்துவ நாள் நல்வாழ்த்துக்கள். இந்தியால இன்னொரு தியாகி இருக்கிற ஃபாதர் பீஷ்மன், சகோதரன், அன்பு சகோதரன், அவருக்கு குருத்துவ நாள் நல்வாழ்த்துக்கள். சிரிச்சா வழியா இருக்கீங்க. ஆண்டவர் நமக்கு நன்மை செய்வாராக. கிறிஸ்துவுக்கு புகழ். மரியே வாழ்க. இப்பொழுது பாதம் கழுவும் சடங்கு நடைபெறும். பாதம் கழுவும் சடங்கு முன்னிலை. யூதர்களுக்கு பல்வேறு சடங்குகள் வாழ்க்கையோடு பின்னி பிணைந்து கிடந்தன. வீட்டுக்குள் நுழைகிற போது கால்களை கழுவி கொண்டுதான் உள்ளே நுழைய வேண்டும். ஆர்வ மிகுதியாலும் மரியாதை நிமித்தத்தாலும் குருவின் பாதங்களை சீடர்கள் கழுவுவதுண்டு. ஆனால் மரபுகளை உடைத்து போடுகிற இயேசு தன் சீடர்களின் பாதங்களை கௌரவம் பார்க்காமல் கழுவுகிறார். இதை மாதிரியாக கொண்டு சீடர்களும் அவர்களின் அடியவர் பாதங்களை கழுவ வேண்டும் என பாடம் புகட்டுகின்றார். பதவி ஆசையும் அதிகார போதையும் பணி வாழ்வுக்கு அழகு சேர்க்காது. பதவி நாற்காலியை பிடிக்க தன் பணிக்குழுவில் இடம்பெற்றிருந்த சீடர்கள் முண்டி அடித்ததை இயேசு அறிந்திருந்தார். பணியாளர்களுக்கு பணிவு வேண்டும், பணிவு செய்யும் ஆர்வமும் வேண்டும். நாற்காலியில் இருந்து ஆற்றுவது பணி ஆகாது. நலிந்தவர்களின் பாத அடிகளாக இருந்து பணி செய்வதே சிறப்பானதாகும். பாதம் கழுவும் சடங்கில் பங்கேற்கும் நாம் இதை வெறும் வழிபாட்டு சடங்காக மட்டும் எடுத்துக் கொள்ளாமல் நம் உள்ளுக்குள் உருவாகி இருக்கிற உயர்ந்தவர்கள் என்கின்ற ஆணவம் என்ற வெற்று கௌரவ மனப்பான்மை கரைகளை கழுவி கொள்ளும் முயற்சிப்போம். பாதம்
செய்ய மாட்டாயா உடலையுண்டு உயர மாட்டாயா அருந்தி திருந்த மாட்டாயா என் குருதி அருந்தி திருந்த மாட்டாயா என்னை போல வாழ மாட்டாயா நீ என்னை போல வாழ மாட்டாயா இதைய நினைவாய் செய்ய மாட்டாயா என்னுடலையுண்டு உயர மாட்டாயா கண்ணத்தில் அறைந்தால் கண்ணத்தை காண்பென்றும் நீ தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னேன் கண்ணத்தில் அறைந்தால் கண்ணத்தை காட்டென்றும் நீ தீமை செய்தால் நன்மை செய்யச் சொன்னேன் இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன் இதற்கு மேல் நான் என்ன கேட்கின்றேன் வெறும் வார்த்தை அல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன் வெறும் வார்த்தை அல்ல வாழ்ந்தும் காட்டிவிட்டேன் இதய நினைவாய் செய்ய மாட்டாயா
தியாகத்தின் இறைவா, நற்கருணை விழாவில் பங்கெடுத்து நற்கருணை அருந்தும் போது இயேசுவின் நினைவாக எங்களை அர்ப்பணிக்க ஆற்றல் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நற்கருணை பந்தியில் பங்கேற்கும் நாங்கள் சமத்துவ உணர்வு கொண்டு உழைத்து வறுமை நீக்கி இறையாட்சி பந்தியிலும் இடம்பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் குருத்துவத்தில் பங்கேற்றுள்ள நாங்கள் எளியோருக்கு நற்செய்தி அறிவித்து ஒடுக்கப்பட்டோரின் உரிமைக்காய் உழைத்து இயேசுவின் பணியை தொடர்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். சமுதாய பணிகளில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் போது பதவி முகமும் கௌரவமும் எங்களை வழிமறிக்கிறது. பாதம் கழுவும் இயேசுவை பாடமாக கொண்டு பணிவோடு பணி வாழ்வை தொடர்ந்திட அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலகில் இல்லாமை கல்லாமை போன்ற தீமைகள் இருப்பதை காண்கின்றோம். நற்கருணையால் பகிர்தலில் ஈடுபட்டு குருத்துவத்தால் அறியாமை நீக்கி எல்லோரும் எல்லாம் பெற்று வாழும் சமுதாயம் அமைந்திட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய வேறு தேவைகளுக்காக மௌனமாக சிரிப்போம். குருத்துவத்தை உருவாக்கிய இந்த நாளிலே மிகவும் கடினமான இடங்களிலே ஊழியம் செய்கிற குருக்களுக்காக, அவர்களை விட்டுக் கொடுக்கிற அவர்களுடைய பெற்றோருக்காக மன்றாடுவோம். இங்கு இருக்கிற குருக்கள் அருட்தந்தை டேவிட் பீஷ்மன் அடிகளார்களுக்காக மன்றாடுவோம். தனிமை, விரக்தி, உடல் உபாதைகள், பொருளாதார நெருக்கடிகள் இவற்றினால் பாதிக்கப்பட்டுள்ள குருக்களுக்கு ஆண்டவர் தாமே இரக்கம் காட்டி உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். தாயகத்தை நினைத்து நம்முடைய தாயகத்திலே நம் மக்களுக்கு உரிமையும் சுதந்திரமும் சமத்துவமாக ஈழத்திலே கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். போர் மேகங்கள் அகன்று மக்கள் நிம்மதியாக வாழவும் நம் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய உலகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த திருநாட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்க, இந்த நேரத்திலே மனதுக்குள்ளே சொல்ல முடியாமல் உள்ளே ஊற்றி கொண்டிருக்கிற எல்லா தேவைகளையும் ஆண்டவர் தாமே கண்ணோக்கி அருள வேண்டும் என்று மன்றாடுவோம். பிரியமான ஆண்டவரே, வார்த்தைகளாலும் எண்ணத்தாலும் மௌனத்தாலும் நாங்கள் சொல்லுகின்ற எங்கள் விண்ணப்பங்களுக்கு கனிவாய் செவிசாய்த்து உமக்கு சுத்தமானால் அவற்றை தர வேண்டும் என்று உம்முடைய திருமுகத்தை பார்த்து மன்றாடி இருக்கின்றோம். ஆமென். காணிக்கை பாடு. திருப்பீடமைத்தேன் உனக்கதில் சுவையில்லையோ
சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியை நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றுமுள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி ஆர்ப்பரிப்பதாவது: கனிவமிக்க தந்தையே, கொடைகளையும் எங்கள் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலி பொருட்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறங்கி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழி நடத்தியர்களும் உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோவுக்காகவும் எங்கள் ஆயர் ஃப்ரெட்ரிக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம் அடியார்களை நாங்கள் இப்பொழுது நினைவு கூறுகிறோம். மேலும் இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூறுகின்றோம். உம் மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறை பற்றி நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களில்
எதிர்நோக்கி இருக்கும் நல்வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவருமான உண்மையுள்ளவருமான கடவுளாகி உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உங்களுடைய புனித அன்புடன் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக கையளிக்கப்பட்ட தூய்மை நாளை கொண்டாடுகிறோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிமிக்க மரியாதையும் அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பையும் திருத்தூதர்களும் மறை சாட்சிகளுமான பேதுரு, பவுல், அந்திரேயா, யாக்கோபு, யோவான், தோமா, யாக்கோபு, பிலிப்பு, பார்த்தேனியு, மத்தேயு, சீமோன், ததேயு, லீனஸ், கிளீட்டஸ், கிளமென்ஸ், சிக்துஸ், கொர்நேலியுஸ், சிப்ரியான், லாரன்ஸ், கிறிஸ்டோபோலஸ், ஜான், பால், கோஸ்மோஸ், தமியான் ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவுகூறுகிறோம். இதனுடைய பெரும் பயன்களாலும் வேண்டுதல்களாலும் நாங்கள் யாவற்றும் உமது உதவியை பெற்று காக்குமாறு அருள் புரிகிறோம். இது நீண்ட நற்கருணை மன்றாட்டு முழங்காலிருக்க முடியாதவர்கள் அமர்ந்து கொள்ளலாம். ஆகவே ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் இக்காணிக்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம் உடலையும் இரத்தத்தையும் தம் தூதர்களுக்கு கையளித்து அவற்றின் மறைபொருளை கொண்டாடுமாறு பணித்த இந்த நாளில் இக்காணிக்கையை மன நிறைவோடு ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை தந்தரலும், மேலும் நிலையான அறிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மந்தையில் சேர்த்தரலும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஆமென். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரிமை உடையதாகவும் தகுதி உடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்தரலும். இவ்வாறு உம் திரும்பும் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்திய நாள், அதாவது இன்று, வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவன் தம் தந்தையும் ஆகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அப்பத்தை பெற்று தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் எழில்மிகு இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சுடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர் தெழுந்ததையும் அவரது மாட்சிக்குரிய விண்ணேற்றத்தையும் ஊழியர்களும் புனித மக்களும் ஆகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம்.
நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலை வாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியறலும் நீதிமானாகிய உம் ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமை குரு மெல்கிசதேக் உமக்களித்த காணிக்கைகளையும் நீருளம் கணிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலிப்பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தாம் திருக்கைகளால் இப்பலிப்பொருட்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பிடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பிடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தரலும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக. ஆமென். ஆண்டவரே நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும். எங்கள் குடும்பத்தில் மரித்தவர்களுக்காகவும் போர்களிலும் பல்வேறு நிலைகளில் மரித்த அடியார்கள் அனைவரையும் நினைவு கூர்கின்றோம். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவின் இளைப்பாறும் அனைவர்களுக்கும் ஆறுதலும் மொழியும் அமைதியும் நிறையும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என்று இறைஞ்சி மன்றாடுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக. ஆமென். ஆவியாகிய உம்மடியாக நாங்கள் உமது பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறை சாட்சிகளுமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இக்னாசியா, அலெக்சாண்டர், மார்சலின், பீட்டர், பெலிசிட்டி, பெர்பெத்துவா, ஆகத்தா, லூசி, அக்னஸ், செசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடன் புனிதர்களுக்கு பங்களித்தரும் எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று மாறாக உமது மிகுதியான மன்னிப்பால் அந்த புனிதர்களோடு நாங்களும் தோல்மை கொண்டு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றை எல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கரங்களை மட்டுமல்ல, நம் இதயங்களையும் நம் மனங்களையும் விண்ணோக்கி உயர்த்துவோம். பலதரப்பட்ட மனநிலையோடு இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த திருதின வழிபாடு நமக்கு உள்ளார்ந்த அமைதியையும் மன்னிப்பையும் இரக்கத்தையும் புரிந்துணர்வையும் நிலையான வாழ்வையும் தர வேண்டி நம் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்த செபத்தை சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது ஆட்சி வருக, உமது திருப்பலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை
பாவத்திலிருந்து எங்களை விடுவித்தரணும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் எங்கும் இங்கும் இருப்பதாக. அருகில் இருப்பவர்களுடைய அழகான முகங்களை பார்த்து நம் ஆண்டவர் கொண்டு வந்த சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு சமாதானம். சமாதானம் 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 சமாதானம். மனிதன் மனதில் அன்பு முதலில் மலர வேண்டுமே, மலர அன்பு தேவனோடு உறவு வேண்டுமே. மனிதன் மனதில் அன்பு முதலில் மலர வேண்டுமே, மலர அன்பு தேவனோடு உறவு வேண்டுமே. உறவு கொண்ட நெஞ்சிலே உவரை பொங்குமே, உறவு கொண்ட நெஞ்சிலே உவரை பொங்குமே. பொங்கும் உவரை மனதில் என்றும் அமைதி தங்குமே, என்றும் அமைதி தங்குமே. சமாதானம் சமாதானம் சமாதானம். இவரை உற்று நோக்குவோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இதோ இன்றைய நாளிலே நம் உடலை நமக்காக நற்கருணையாக ஏற்படுத்தி அன்பு கட்டளையையும் குருத்துவத்தையும் கொடுத்தவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, திருவிருந்துக்கு அழைத்தவர் நான் தகுதியற்றவன். ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பாரினில் அமராய் வாழ்வோம் அந்த இயேசுவை உணவாய் உண்போம் இந்த பாரினில் அமராய் வாழ்வோம் Thank you.
அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறோம். அவர்கள் உம்முடையவர்கள். அவர்களுடைய வாழ்க்கை திருப்பலி பீடத்தில் பணிபுரிவது என்பதால் அவர்களை சிறப்பாக காப்பாற்ற வேண்டுகிறோம். அவர்கள் உலகை விட்டு பிரிந்தாலும் உலகின் நடுவில் வாழ்கிறார்கள். பல்வேறு உலக இன்பங்களும் நாட்டங்களும் அவர்களை சோதிக்கின்றன. எனவே அவர்களை உமது இதயத்தில் வைத்து பேணிட மன்றாடுகிறோம். அவர்கள் தனிமையால் தவிக்கும் போது, துன்பங்களினால் வாடும் போது, அவர்களுடைய தியாக வாழ்வை வீணென தோன்றும் போது அவர்களை அருகிலிருந்து காப்பாற்றும். அவர்களின் அருட்பணிகள் பலன் தருமாறு அவர்களை ஆசீர்வதியும். சிறப்பாக நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள குருக்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்களை நீர் உமது அன்பில் என்றும் நிலைத்திருக்க செய்து உமக்கும் மக்களுக்கும் அவர்கள் பணிவுடனும் பயனுடனும் தொண்டாற்ற செய்தவர்களும் என்றென்றும் வாழும் உன்னத குருவாம் கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். உலகத்தின் பேரொழியார் வாழும் உள்ளத்தினால் உலகார். உலகத்தின் பேரொழியார் வாழும் உள்ளத்தினால் உலகார். இந்த காலமும் வாழ்ந்திடும் நிலையாம் இந்த காட்சியை பொறுத்துவமே. இந்த காலமும் வாழ்ந்திடும் நிலையாம் இந்த காட்சியை பொறுத்துவமே. பொறுத்தவனே துணையார் திகழ் கிறிஸ்துவை ஈன்றவளே. பொறுத்தவனே துணையார் திகழ் கிறிஸ்துவை ஈன்றவளே. இன்று காய்ந்திடும் பாலுக்கு நீ தெளிக்க வரும் பொருட்களை காத்திடுவார். இன்று காய்ந்திடும் பாலுக்கு நீ தெளிக்க வரும் பொருட்களை காத்திடுவார். மகிழ்ந்திடமானியமே உங்கள் மைந்தரின் ஆட்சியிலே. இன்று பேரருள் பாய்ந்தது பொறுத்துவதால் என்று புகழ்ந்திட திருமறையை. கிறிஸ்துவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இரவுணவு திருப்பலியை நாங்கள் கொண்டாடினோம். ஆண்டவருடைய இந்த பாஸ்கா பலி எங்கள் வாழ்க்கையிலும் தொடர இன்றைய திருப்பலியிலே எங்களை மறைவுரையிலே சிந்தி கலைத்த அருட்தந்தை ஜெகன்குமார் கூஞ்சி நடத்தது போல எங்கள் வாழ்க்கையிலும் பணிவும் தாழ்ச்சியும் குருத்துவமும் கொண்டு வாழ நாங்கள் இறைவனை பிரார்த்திப்போம். அவருடைய ஆவியில் தூண்டப்பட்டு வாழுவோம். உங்கள் சார்பாகவும் இந்த பேர்கன் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகம் சார்பாகவும் அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்களுக்கும் அருட்தந்தை ஜெகன்குமார் கூஞ்சி அவர்களுக்கும் எங்களுடைய பணியகம் சார்பிலே குருத்துவ நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய இந்த திருவழிபாட்டை ஆயத்தம் செய்த அனைவருக்கும், சிறப்பாக நிர்வாக உறுப்பினர்கள், திருவழிபாட்டு குழுவினர்,
பாடகர் குலாம், பீடப்பணியாளர் ஜூஜின் அண்ணன், இன்னும் இந்த திருவழிபாட்டிலே வாசகர்கள், முன்னுரை, மன்றாட்டுகள் வாசித்தோர், பாதம் கழுவுவதற்கு முன் வந்தவர்கள் அனைவருக்கும் இந்த வழியிலே முக்கியமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆலயத்தை எடுத்து எங்களுக்கு இந்த ஆலயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கும் இதிலே முழுவதுமான ஒழுங்கமைப்பு செய்த திருவாளர் ஸ்டீக் எம்லியானுடைய சிறப்பான நன்றிகள். அவர்கள் இப்பொழுது நிர்வாகத்தில் இல்லாவிட்டாலும் இந்த ஆலயங்களை எடுத்து தருவதிலே மிகவும் முக்கியமான பங்காற்றுகின்றார். அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பானவர்களே, நாளை காலை 9 மணிக்கு நம்முடைய பவுல் ஆலயத்திலே சிலுவப்பாதையும் அதைத் தொடர்ந்து சிலுவை முத்தியும் இடம்பெறும். எனவே அனைவரும் நேர காலத்திற்கு வருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அத்தோடு உங்கள் அனைவருக்கும் தெரியும், வருடாந்தம் நடைபெறுகின்ற நற்கருணை திருவழிப்பு இன்று இரவு 9:15 மணிக்கு பழுத பவுல் ஆலயத்தில் இடம்பெறும். எனவே அந்த தமிழர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள அந்த 45 நிமிட நற்கருணை திருவழிப்பு வழிபாட்டிலே இன்று இரவு அனைவரையும் பங்கு பெற்று வருமாறு அன்போடு அழைக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இது வளமையாக நாங்கள் செய்வது. இந்த திவ்ய நற்கருணையை நாங்கள் அங்கு சென்று அந்த கூட்டிலே வைப்போம். இயேசு கெத்செமனே தோட்டத்திலே எவ்வாறு அவருடைய பாடுகளை நினைத்து மனம் நொந்து மனம் வெந்து அவருடைய வியர்வைகள் இரத்தமாக மாற வரைக்கும் சஞ்சலப்பட்டு அவர் இவருடைய துணியை வேண்டி கொண்டாடினாரோ, எவ்வாறு இருந்தும் என்னுடைய சித்தம் அல்ல மாறாக உங்களுடைய சித்தமை என்று இறுதியாக அந்த ஆண்டவருடைய தந்தையுடைய திட்டத்திற்கு அவர் அர்ப்பணித்து தன்னுடைய பாடுகள் மரணம் மீட்பு மூலமாக மீட்பை கொண்டு வந்தாரோ, அதிலே நாங்கள் பங்கெடுக்க விதமாக நடைபெறுகிற இந்த நற்கருணை ஆராதனையிலே நாங்கள் பங்கெடுப்போம். அடுத்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். எனவே இந்த நற்கருணை திருவழிப்புக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அத்தோடு நாளைய நாள் காலை 9 மணிக்கும் அதைத் தொடர்ந்து சனிக்கிழமை இரவு 10 மணிக்கு நீகோர் சேர்க்கையிலும் நம்முடைய வழிபாடுகள் நடைபெறும். அத்தோடு ஞாயிற்றுக்கிழமை 1 மணிக்கு மீண்டும் பகல் திருப்பலி, பாஸ்கா, ஈஸ்டர் திருப்பலி 1 மணிக்கு புனித பவுல் ஆலயத்தில் நடைபெறும். அனைவருக்கும் நன்றி. இன்றைய நாளிலே இந்த குருத்துவத்தை ஏற்படுத்திய இந்த அழகான நாளிலே எங்களுக்கு ஆசிரித்து உங்கள் அனைவருக்கும் விசேட நன்றிகள். முக்கியமாக என்னுடைய யாழ் மாகாணம் சார்பாக இங்கு பணியாற்றிய எல்லா குருக்களுக்கும் உறுதுணையாக இருந்து வருங்கால குருக்களுக்காகவும் நீங்கள் ஆற்றுகின்ற உங்களுடைய அன்புக்கும் உங்களுடைய பொருளுதவிக்கும் மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து குருக்களுக்காக நீங்கள் சிரிக்க வேண்டும், அதை உங்கள் கடமையாக செய்யுமாறு உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இதே நேரத்திலே இங்கே பணியாற்றிய என்னுடைய சகோதரர்களின் மாகாணத்தை சார்ந்தவர்கள், ஏனைய குருக்கள் உங்களுடைய மனங்களை நோவு பண்ணியிருந்தால் இன்றைய இந்த குருத்துவ நாளிலே பெரிய மனது பண்ணி அதை மன்னித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எங்களுடைய சகோதரர்கள், நீங்கள் இல்லாமல் எங்கள் குருத்துவத்துக்கு அடையாளம் கிடையாது. நீங்கள் எங்கள் மக்களாக கிடைத்ததற்காக உங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இவ்வுடல் உங்களுக்காக கையளிக்கப்படும் புதிய உடன்படிக்கையின் இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படுகிறது. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இதை செய்யுங்கள் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி சொல்லுங்கள். எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிவீராக. உம் திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது நற்கருணை இந்த ஆலயத்தில் நடுப்பகுதியில் எடுத்துச் செல்லப்படும். எனவே அனைவரும் முதலில் வந்து நாங்கள் இந்த நற்கருணையை நாங்கள் மண்டியிட்டு ஆராதித்து அப்பத்தின் சாயலில் மறதை வசிக்கும் என்ற பாடலில் பங்குபற்றி நற்கருணை ஆண்டவரை நாங்கள் பவனியாக எடுத்துச் செல்வோம். எனவே பக்தி பேரசத்தோடு இது பங்குபற்றி